இந்த வீடியோல top 20 objective questions in asexual and sexual reproduction in plants ல நம்ம book back questions first பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் book inside 1 mark பத்தி பார்க்கலாம். So இந்த வீடியோ வந்து book back questions தான். An eminent Indian embryologist. So புகழ் பெற்ற இந்தியன் எம்பிரியாலஜிஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து S.R. கேஷப். ஸோ சிவராம் கேஷப் என்றவர் தான் இவர். ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரையாலஜி. ஸோ பிரையாலஜினா பிரையோஃபைட்ஸோட இந்தியன் ஃபாதர். ஸோ நிறைய ஒர்க் வந்து பிரையாலஜியில் இவர் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட்டு பி மகேஸ்வரி, அதாவது பஞ்சனன் மகேஸ்வரி. ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளான்ட் எம்பிரியாலஜி. நெக்ஸ்ட் M.S. சுவாமிநாதன். ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் ஈக்காலஜி. இது யார் கொடுத்தாங்கன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமில் அவரை ஃபாதர் ஆஃப் எக்கானமி எக்காலஜியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து K.C. மேத்தா, கரம்சந்த் மேத்தா. இவர் வந்து பிளான்ட் பெத்தாலஜி. நம்மளோட கொஸ்டின் என்னன்னா எமினன்ட் இந்தியன் எம்பிரியாலஜி, புகழ்பெற்ற பிளான்ட் எம்பிரியாலஜி, அதாவது இந்தியன் எம்பிரியாலஜி யாரு? ஸோ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு யார் இங்கே ஃபாதர் ஆஃப் எம்பிரியாலஜி, பிளான்ட் எம்பிரியாலஜி? பி மகேஸ்வரி, பஞ்சனன் மகேஸ்வரி. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன? பி மகேஸ்வரி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிற பேரை பார்க்கணும். ஸோ டியூபர், இப்போ நீங்கள் நம்ம வந்து லாஸ்ட் இயர், அதாவது +1ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன், சப்ஏரியல் அண்ட் ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மை பற்றி. ஸோ அதே இது வந்து இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ஆஃப் 12th பாட்னிலையும் இது வருது. ஸோ இப்போ டியூபர்னா என்ன எக்ஸாம்பிள் வரணும்? ஆக்சுவலாக பொட்டேட்டோ. ஸோ பொட்டேட்டோ வந்தால் கரெக்ட் ஆப்ஷன். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? அலியம் சீப்பா. அலியம் சீப்பான்னா என்னது? ஆனியனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனியன் வந்து பல்ப். இப்போ பல்பு அலியம் சீப்பா இருந்திருந்தால் கரெக்ட் ஆப்ஷன். இல்லை டியூபர் பொட்டேட்டோ இருந்தாலும் கரெக்ட் ஆப்ஷன், ஆனால் அது இல்லை. ஸோ அதனால் அதுவும் இல்லையா? நெக்ஸ்ட் சக்கர் பிஸ்தியா. ஸோ சக்கருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம், சாமந்தி. அதே மாதிரி பிஸ்தியா வந்து ஆஃப் செட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதுவும் தப்பு, கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ரைசோம். ரைசோம் வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ அந்த ரைசோம் வந்து எக்ஸாம்பிள் மியூசா. இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் ஸ்டோலன் வாங்க. ஸ்டோலன் வந்து ஜிஞ்சர், அதாவது ஜிஞ்சிபர்னா ஜிஞ்சர், இஞ்சி. ஸோ இது ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜேரியா. அதுக்கு வந்திருந்ததுன்னா அது கரெக்ட் ஆப்ஷன். ஆனால் ஜிஞ்சருக்கு என்ன இது? ரைசோம் ஜிஞ்சர் வந்திருந்தா கரெக்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இப்போ எது தான் கரெக்டு? இந்த சி தான் கரெக்டு. ஸோ சி தான் கரெக்டு, ரைசோம் மியூசா. ஓகே. போலன் டியூப் வாஸ் டிஸ்கவர்ட் பை. ஸோ போலன் டியூபை டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா ஜேஜி கோல்ட்ரியூட்டர். ஸோ கோல்ட்ரியூட்டர். இப்போ இதை வந்து அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஜோசப் காட்டிலிப் கோல்ட்ரியூட்டர். ஸோ இவர் வந்து பிளான்ட் ஃபர்டிலைசேஷன் ஹைப்ரிடைசேஷனை வந்து ஸ்டடி பண்ணி அப்புறமா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்னன்னா ஒத்து போகலை. ஸோ தன்னோட போலன் கிரெயினோட செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஒத்து போகாமல் அந்த இதை வந்து பாலினேஷன் நடக்கும்போது, அதாவது ஃபர்டிலைசேஷனுக்கு வந்து கரெக்டான ஃப்ளாரோட தான் போய் உட்காந்துருக்கு. அதாவது ஸ்டிக்மா, கரெக்டான போலன் கிரெயின் வந்து கரெக்டான ஸ்டிக்மாவில் தான் போய் உட்காந்து ஜெர்மினேஷன் நடக்குதா? ஜெர்மினேஷன் நடந்தால் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதை பற்றி அவர் டிடெக்ட் பண்ணியிருக்கார். செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியும் பிளான்ட் ஃபர்டிலைசேஷன் ஹைப்ரிடைசேஷனை படித்தவர் யார்? ஜோசப் காட்லிப் கோல்ட்ரியூட்டர். நெக்ஸ்ட்டு ஜான் ஹானிங் ஸ்பீக். எட்வர்ட் ஸ்டார்ஸ்பர்கர். ஸோ எட்வர்ட் ஸ்டார்ஸ்பர்கர் தான் மைட்டோசிஸ் இன் பிளான்ட்ஸ். மைட்டோசிஸ்ன்றது என்னது? செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன், அதாவது செல் டிவிஷனில் பிளான்ஸ்லேயும் நடக்குது, அதாவது மைட்டோசிஸ் பிளான்ஸ்லேயும் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சவர் யார்? எட்வர்ட் ஸ்டார்ஸ்பர்கர்.
நெக்ஸ்ட் ஜான் ஹேனிங் ஸ்பிக். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமடிக் ஹைப்போதசிஸ், த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் டு ரிசர்ச் த லேக் விக்டோரியா. ஸோ விக்டோரியா லேக்கை ரிசர்ச் பண்ணவர் இவர். ஸோ இவர் வந்து பாட்னியோட சம்மந்தப்படலை, இருந்தாலும் கொடுத்துருக்காங்கன்றதுனால நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஜியோவானி பேட்டிஸ்டா அமிசி, அதை வந்து ஜிபி அமிசி. இவர் தான் ஃபஸ்ட்டு எந்த அப்சர்வ் பண்ணார்? போலன் டியூபை அப்சர்வ் பண்ணார். ஸோ அதனால் இவர் தான் என்னது? போலன் டியூபை டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆன்சர் வந்து பி. ஓகே, நம்ம ஆன்சர் வந்து பி, ஜிபி அமிசி. Next option. So next question. The size of pollen grain in myostis. So myostis என்றது இந்த plant தான். இதுக்கு பேர் வந்து காமன் பேர் வந்து scorpion grasses. So scorpion grasses ஓட பொட்டானிக்கல் நேம் என்னன்னா myostis. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஃப்ளவர்ல இங்க இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர்ல இருக்கிற போலன் கிரெயினோட சைஸை கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த போலன் கிரெயின்ஸ். ஸோ இந்த போலன் கிரெயினோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோமீட்டர். ஸோ 10 மைக்ரோமீட்டர், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 மைக்ரோமீட்டர், 200 மைக்ரோமீட்டர், 2000 மைக்ரோமீட்டர். ஆனால் போலன் கிரெயின்ஸ் ஆஃப் மயோஸ்டிஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோமீட்டர். அப்போ அது வந்து ஏ. நெக்ஸ்ட், the first cell of male gametophyte in angiosperm is microspore, megaspore, nucleus, primary endosperm nucleus. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போர் வந்து மேல் கேமெட்டோஃபைட், அதுதான் கரெக்ட் ஆன்சர். மெகாஸ்போர் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஸோ அதுவும் தப்பு, அது தப்பு. நியூக்ளியஸ் இங்கே வரவே வராது. நியூக்ளியஸ் வந்து எல்லா செல்ஸ்லையுமே இருக்குது. அண்ட் ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து ஃபர்டிலைசேஷன் ஆன பிறகு தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் என்னன்னு சொல்வோம்? மைக்ரோஸ்போர். ஸோ மைக்ரோஸ்போருக்கு இன்னொரு பேர் என்ன? யங் மைக்ரோஸ்கோப் இங்கே கொடுத்துருக்காங்க. மைக்ரோஸ்போரை நம்ம என்னன்னு சொல்லலாம்? போலன் கிரெயினும் சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு ஆப்போசிட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? போலன் கிரெயின்ஸ். ஆண்ட்ரீஷியத்துக்கு ஆப்போசிட்டில் ஆந்தர் வால். மேல் கேமெட்டோஃபைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆல்கே. பிரைமரி பெரைட்டல் லேயருக்கு ஆப்போசிட்டில் ஸ்டேமன்ஸ். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எதில் நடக்கும்? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வந்து ப்ரிமிட்டிவ் டைப். இங்கே ப்ரிமிட்டிவாக என்ன இருக்குது? ப்ரிமிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு டைப். ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின், ஆந்தர் வால், ஆல்கே, ஸ்டேமன்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ் டைப்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு ஆல்கே தான். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம்னா என்னது? குரூப் ஆஃப் ஸ்டேமன்ஸை தான் நம்ம ஆண்ட்ரீஷியம் சொல்கிறோம். ஸோ அது ஸ்டேமன்ஸ். மேல் கேமெட்டோஃபைட், இப்போ இதுக்கு முன்னாடி தான் சொன்ன மேல் கேமெட்டோஃபைட் என்னென்னு சொன்ன? மைக்ரோஸ்போர். மைக்ரோஸ்போரை நம்ம என்னென்னு சொல்லலாம்? போலன் கிரெயின்ஸ்னு சொல்லலாம். ஸோ அப்போது இது வந்து போலன் கிரெயின். நெக்ஸ்ட்டு பிரைமரி பெரைட்டல் லேயர்னா ஆந்தர் வாலை தான் பிரைமரி பெரைட்டல் லேயர். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனோட இங்கே எங்கே சரிப்படுது பாருங்கள், சரியாக செட் ஆகுது. 1க்கு 3, 2க்கு 4. ஸோ 1க்கு 3, 2க்கு 4, 3க்கு 1. ஸோ 3க்கு 1, 4க்கு 2. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. Arrange the layers of anther wall from locus to periphery. லோக்கஸ்ன்னா சென்டர்ல இருந்து வெளிப்புறத்தில். இப்போ இந்த பகுதி சென்டர்னா அந்த சென்டர்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, எபிடர்மிஸ், மிடில் லேயர்ஸ், டபிட்டம், எண்டோதீசியம். நெக்ஸ்ட் டபிட்டம், மிடில் லேயர், எபிடர்மிஸ், எண்டோதீசியம். தேர்ட் ஆப்ஷன் எண்டோதீசியம், எபிடர்மிஸ், மிடில் லேயர், டபிட்டம். ஃபோர்த் ஆப்ஷன் டபிட்டம், மிடில் லேயர், எண்டோதீசியம், எபிடர்மிஸ். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், லோக்கஸ் அதாவது சென்டரில் இருக்கிறது என்ன? அடிப்பகுதி இன்னர் மோஸ்டில் இருக்கிறது என்ன? டபிட்டம். டபிட்டத்துக்கு அடுத்த லேயர் என்ன? மிடில் லேயர். மிடில் லேயருக்கு அடுத்த லேயர் என்ன? எண்டோதீசியம். எண்டோதீசியத்துக்கு அடுத்த லேயர் எபிடர்மிஸ்.
அப்போ இந்த மாதிரி டப்பீட்டத்துக்கு அடுத்து மிடில் லேயருக்கு அடுத்து எண்டோதீசியம்க்கு அடுத்து எபிடெர்மிஸ். எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டப்பீட்டம், மிடில் லேயர், எண்டோதீசியம், எபிடெர்மிஸ். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்போரோபொலனின் எக்ஸைன் ஆஃப் போலன் கிரெயினில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது கரெக்ட். டப்பீட்டம் தான் மைக்ரோஸ்போர் டெவலப்மெண்ட்டுக்கு நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் மைக்ரோஸ்போர், இதுவும் கரெக்டு. நியூசெல்லஸ், நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோ. And obturator directs the pollen tube into the micropyle. So obturator கரெக்ட் தான். ஏன்னா மைக்ரோபைல் வழியாக போலன் டியூபை டைரக்ட் பண்ணுறது ஆப்டியூட்டர் தான். அண்ட் நியூசெல்லஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோ யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எண்டோஸ்பெர்ம் இருந்திருந்தால் அது கரெக்ட் ஆப்ஷன். ஆனால் அதாவது கரெக்டாக இருக்குது. இப்போ மற்ற 3 மாதிரி அதுவும் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இன்கரெக்ட் பேர். அப்போ இன்கரெக்ட் பேர்னா டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு யார் ஃபுட் சப்ளை பண்ணுறான்னு சொல்லியிருக்கேன்? எண்டோஸ்பெர்ம். நியூசெல்லஸ் கிடையாது. அப்போ இன்கரெக்ட் பேர் வந்து நியூசெல்லஸ் தான் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோவை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, அசர்ஷன். ஸ்போரோபொலனின் ப்ரிசர்வ்ஸ் போலன் இன் ஃபாசில் டெபாசிட்ஸ். ஸோ ஸ்போரோபொலனின் வந்து எக்ஸைன் வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஃபாசில் டெபாசிஷன்லேயும் போலனை 200 வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ண முடியும். நான் படிச்சிருப்போம் ஹெர்பேரியத்தில். ஏன்னா எதனால் அது ப்ரிசர்வ் பண்ணுறோம்னா இந்த ஸ்போரோபொலனின் அந்த எக்ஸைன் வாலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான். ஸோ அந்த ஆப்ஷன் அந்த அசர்ஷன் கரெக்ட். ஸோ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Sporopollenin is resistant to physical and biological deposition. Yes, இதுவும் correct. So, அப்போ உங்களோட answer என்ன? Both assertion and reason are true. Choose the correct statement about the tenenucellate. இப்போ tenenucellate, crasinucellate ன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த ஓவியம். இப்போ இந்த டெனினியூசல்லேட்டில் கிராசினியூசல்லேட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓவியூவில், அதாவது இந்த ஒரு நிமிஷம், இந்த கிராசினியூசல்லேட்டில் வந்து சிங்கிள் லேயராக இருக்குது. அந்த மெகாஸ்போரை சுற்றி சிங்கிள் லேயர் ஆஃப் வால் செல்ஸ் தான். ஆனால் இங்கே அதாவது டெனினியூசல்லேட்டில் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து இந்த மெகாஸ்போரை சுற்றி இருக்கும். ஆனால் இந்த கிராசினியூசல்லேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செல் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, மல்டிபிள் செல் லேயர்ஸ். ஸோ இதுதான் ஒரு வித்தியாசம். இப்போ இங்கே பாருங்கள், இது நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி சொல்லணும்? டெனினியூசல்லேட் ஓவியலை பேஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இஸ் ஹைப்போடெர்மல். அது கரெக்ட், ரெண்டுத்துக்குமே கரெக்டாக வருது. ஓவியூல்ஸ் ஹேவ் ஃபேரி லார்ஜ் நியூசெல்லஸ், அதுவும் ஓகே, ஒத்துக்கலாம். அண்ட் ஸ்போரோஜீனஸ் செல் இஸ் எபிடெர்மல், இதையும் ஒத்துக்க முடியாது. ஓகே, என்னன்னா ஸ்போரோஜீனஸ் செல் வந்து ஹைப்போடெர்மல்னு சொல்லியிருக்காங்க. ஓவியூல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, லார்ஜ் நியூசெல்லஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் இஸ் எபிடெர்மல். ஓகே, மேலே ஹைப்போடெர்மல் சொல்லிட்டாங்க, கீழே எபிடெர்மல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே தப்பு. கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் ஹேவ் சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசெல்லஸ் டிஷ்யூ. எதில்? டெனினியூசல்லேட். அதே கிராசினியூசல்லேட்டில் நியூசெல்லஸ் டிஷ்யூ வந்து மல்டி லேயராக இருக்குது. அப்போது கரெக்ட் ஆன்சர் என்ன? டி, ஓவியூல்ஸ் ஹேவ் சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசெல்லஸ் டிஷ்யூ. The correct order of haploid, diploid and triploid structure in a fertilized embryo sac. இப்போ இந்த எம்ப்ரியோ சாக், இது வந்து எம்ப்ரியோ சாக், இதுதான். ஓகே, ஸோ இந்த எம்ப்ரியோ சாக்கில் வந்து செலாசல் எண்டில் வந்து ஆன்டிபோடால் செல்ஸ் இருக்குது. அண்டு அந்த மைக்ரோபைலார் எண்டில் வந்து சினர்ஜிட்ஸ் எக் இருக்குது. ஓகே, சினர்ஜிட்ஸ் அண்ட் எக்கு. அண்ட் மிடில் வந்து போலார் நியூக்ளியர் இருக்குது. ஸோ இது வந்து பிஃபோர் ஃபர்டிலைசேஷன். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஆகும்போது எக்கு வந்து ஜைகோட்டா மாறுது. அப்போ இந்த ஜைகோட்டா மாறுச்சுன்னா அது என்னது? டிப்ளாய்ட் 2N. ஓகே, அண்ட் இந்த மேலே, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இந்த போலார் நியூக்ளியை ஆர் செகண்டரி நியூக்ளியஸ் பிகம்ஸ் த எண்டோஸ்பெர்ம்.
எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அது இப்போ ஏற்கனவே இருக்கும்போது 2 நியூக்ளியஸாக இருந்தது, அதோட இன்னொரு எக்கு சேர்ந்ததுன்னா 3n, அது ட்ரிப்ளாய்ட் கண்டிஷன். அப்போ இங்கே சினர்ஜிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சினர்ஜிட்ஸ் தான் ஹாப்ளாய்ட் கண்டிஷன். அப்போ இங்கே எந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். சினர்ஜிட்ஸ் என்ன, ஹாப்ளாய்டுக்கு சினர்ஜிட்ஸ் என்ன, சினர்ஜிட்ஸ் கரெக்டாக இருக்கா. இந்த செகண்ட் வந்து டிப்ளாய்டு வந்து ஜைகோட் 2n கண்டிஷனில் இருக்கா. ட்ரிப்ளாய்டு வந்து பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அப்போ உங்கள் ஆன்சர் வந்து ஏ. Which of the following represents the megagametophite? So megagametophite என்ன? Ovule, embryo sac, nucellus, endosperm. So nucellus இதெல்லாம் ஓவியல்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஆனால் megagametophite என்ன? embryo sac தான். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சரும் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. In Haplopappus gracilis, the number of chromosome in the cells of nucellus is 4. What will be the chromosome number in primary endosperm cell? So இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 8, 12, 6, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுதான் அந்த Haplopappus gracilis. இப்போ நியூசெல்லஸ்ன்னா 2n. ஸோ 2n is equal to 4 ஆச்சா. 2n is equal to 4. அப்போது ஹாப்ளாய்ட் சிங்கிள் n என்ன, 4/2, 2 ஆகுதா. இப்போ இந்த 4/2 நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 1s are 2, 2 2s are 4. இப்போ ஹாப்ளாய்ட். இப்போ எண்டோஸ்பெர்மோட நம்பர் என்ன, 3n. ஸோ 3n, 3 into 2 is equal to 6. அப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து பிரைமரி எண்டோஸ்பெர்மில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 6. ஓகே. Transmitting tissue is found in micropylar region of the ovule, pollen tube wall, stylar region of gynecium and integuments. இப்போ இது வந்து ஓவியூவில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மைக்ரோபைலார் ரீஜனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, மைக்ரோபால்னால் இந்த இடத்துல இருக்கும், அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இல்லை போலன் டியூப் வால்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இல்லை ஸ்டைலார் ரீஜன் ஆஃப் கைனீஷியத்தில் ப்ரெசென்ட் இன்டெக்மெண்ட். ஆனால் அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இந்த ஸ்டைலார் ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டைல் பகுதி, அதில் தான் இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஏன்னா அப்போதான் இது வந்து இந்த ஆந்தஸை வந்து, அதாவது ஆந்தஸோட போலன் வால் உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸ்டைலார் ரீஜன் ஆஃப் கைனீஷியம் present ஆயிருக்கு. The scare left by the funicle in the seed is, இப்போ இந்த சீடுக்குள்ள ஒரு சின்ன ஸ்கேர் இருக்கும். ஸோ அதுக்கு அது இந்த ஸ்கேர் யாரால வருதுன்னா ஃபியூனிக்கல். ஃபியூனிக்கல் வந்து ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல். ஸோ அந்த ஓவியூல் தான் ஃபியூனிக்கல், ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல். அந்த இடத்துல ஃபியூனிக்கல் இருந்தது, அந்த ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இருந்ததுனால ஒரு சின்ன தழும்பை இந்த இடத்துல ஏற்படுத்துது. ஸ்கேர்ன்னு சொல்லுவோம், தழும்புன்னா ஸ்கேர். ஸோ அதை நாம் என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹைலின். ஓகே, இதுதான் கரெக்ட் ஆன்சர். டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது 17, ஆக்சுவலாக 6 தெரியாமல் இருந்துச்சு. எ பிளான்ட் கால்ட் எக்ஸ் possesses a small flower with reduced period and versatile anther. The probable agent for pollination would be water, air, butterflies, beetles. ஸோ இப்போ ரெடியூஸ்டு பீரியட், அதாவது ஸ்மால் ஃப்ளவர், ரொம்ப குட்டியாக இருக்குது, ரெடியூஸ்டு பீரியட்டாக இருக்குது, வெர்சடைல் ஸ்டேவன்ஸ் வந்து நல்லா வெளியில் பெருசாக இந்த மாதிரி இருக்கும், அதாவது இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கும் ஸ்டேவன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கிற ஸ்டேவன்ஸை தான் வெர்சடைல் ஸ்டேவன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது அந்த மாதிரி இருந்ததுன்னா எது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் அந்த மாதிரி இருக்காது. பட்டர்ஃப்ளைக்கு வந்து ஃப்ளவர் பெருசாக இருக்கணும், ஸ்மெல் இருக்கணும், இதெல்லாம் ஓகே, பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பீட்டில்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே வெர்சடைல் ஸ்டேவன்ஸ் பீரியட் ரொம்ப ரெடியூஸாக இருக்குன்னா காற்று மூலமாக ஈஸியாக பரவணும். ஸோ அனிமோஃபில்லி ஆர் ஏர். ஸோ ஏர் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Consider the following statements. In Protrandus flowers, pistil matures earlier. Protrandusனாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம் தான் முதல்ல மெச்சூர் ஆகும், பிஸ்டில் அப்புறமா மெச்சூர் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஓகே
செகண்ட் ஆப்ஷன் வந்து இன் புரோட்டோகைனஸ் த ஃப்ளாஸ் பிஸ்டில் மெச்சூர்ஸ் இயர்லியர். இது கரெக்ட். புரோட்டோகைனஸ்னா கைனீஷியம் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆகும். இப்போ அதுதானே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பிஸ்டில் மெச்சூர்ஸ்னா கைனீஷியம் மெச்சூர்ஸ் ஃபர்ஸ்ட். ஹெர்கோகைனி இஸ் நோட்டீஸ்ட் இன் யூனிசெக்ஷுவல் ஃப்ளாஸ். இல்லை, பைசெக்ஷுவல் ஃப்ளாஸில் நோட்டீஸ் ஆகும். ஸோ அதுவும் தப்பு. டைஸ்டைலி இஸ் ப்ரெசன்ட் இன் பிரைமியூலா. எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ அப்போது 2 and 4 எங்கே இருக்குது? டி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட், ruminate endosperm is found in. ஸோ எண்டோஸ்பெர்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ruminate endosperm வந்து கொக்கோஸ், அரிக்கா, வேலஸ்னேரியா அண்ட் அராக்கிஸ். ஸோ இது எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? அரிக்காவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் கோலியோரைசா இஸ் ஃபவுண்ட் இன் paddy, bean, pea, tridacts. இந்த பீனு, பீ, ட்ரைடாக்ஸ் இந்த மூணுமே வந்து டைகாட்டிலீடன். ஸோ டைகாட்டிலீடனில் கோலியோப்டைலும் இல்லை, கோலியோரைசாவும் இல்லை. இப்போ நம்ம கேட்டிருக்கிற கேள்வி என்ன? கோலியோரைசா இதை ப்ரொடெக்ட் பண்ணுது, ரேடிக்கலை ப்ரொடெக்ட் பண்ணுது. ரேடிக்கல் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ரூட் ஆஃப் த பிளான்ட்டு. ஆனால் இந்த கோலியோரைசா எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா மோனோகாட் ரூட்டில், மோனோகாட் சீடில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து மோனோகாட் எது? பேடி. ஆன்சர் வந்து பேடி. நெக்ஸ்ட், கெரங்கிள் டெவலப்ஸ் ஃப்ரம். ஸோ கெரங்கிள் பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் ஃப்ரம் வந்து எதுலேருந்து டெவலப் ஆகுது? ஸோ இந்த பகுதி தான் கெரங்கிள். அதாவது இந்த ஒரு ஒயிட் ஸ்பாஞ்சி டிஷ்யூ டிப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் கெரங்கிள். ஸோ அதுக்கப்புறமா மைக்ரோபைலார் ரீஜன் இருக்குது, அப்புறமா ரெஃபே, டெஸ்டா, அப்புறம் இங்கே பாருங்கள் ரேடிக்கல் இருக்குது, பிளிம்யூல், டெக்மன், எண்டோஸ்பெர்ம், காட்டிலிடன். இது நெக்ஸ்ட் இது. ஸோ இந்த கெரங்கிள் வந்து எதுலேருந்து டெவலப் ஆகிருக்கு? ஃபியூனிக்கல்ல இருந்தா. ஃபியூனிக்கல் வந்து ஸ்டாக், அதுலேருந்து டெவலப் ஆகலை. நியூசெல்லஸ்லேருந்தும் டெவலப் ஆகலை, எம்ப்ரியோசாக்லேருந்தும் டெவலப் ஆகலை, இன்டெகுமெண்ட்லேருந்து தான் டெவலப் ஆகிருக்கு. ஸோ கெரங்கிள் டெவலப்டு ஃப்ரம் இன்டெகுமெண்ட். இந்த ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.